ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக 50 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதில் இருக்க பச்சை எல்லாம் வந்துடும். ஸோ கொஞ்சம் கேஸ் மீடியம் சைஸில் வச்சுட்டு ஃப்ளேமை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை எல்லாம் போயிடும். நல்லா இந்த மாதிரி கலவி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலாரி விட கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த பசை தன்மையெல்லாம் போயிடுங்க. பாருங்கள், கம்மியாகிட்டே வரும். எண்ணெய் ஊற்றணும். இன்னைக்கெல்லாம் சொன்ன மாதிரியே நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக அந்த பசை போயிடும். இப்போ நல்லா பசை போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு சீசனிங் பண்ணலாம். வெண்டைக்காவை வதக்கி இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டோம். இப்போ சீசனிங் பண்ண தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பூண்டு உரித்து நசுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ வானலில் வச்சுட்டோம் கேஸில். இப்போ வானல் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனவுடனே எண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கோங்க. வானல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இது மாதிரி நல்லா தொலைவி விடுங்க. நீங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ அளவு இருக்கிறத பொறுத்து நீங்கள் வெங்காயம் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் அதே மாதிரி தான். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்பயே மொத்த வெண்டைக்காய் பொரியலுக்கும் தேவையானது இப்பயே ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா சுருங்கி வரணும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான், எல்லாருக்கும் பிடிக்கும் வெண்டைக்காய் பொரியல். ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். இது நீங்கள் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கும் செம்ம ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா வதக்கி ஊற்றிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா சுருங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கீங்கள கிண்ணத்தில், இப்போ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கலரி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். தனித்தனியாக இருந்து, இல்லை வீட்டில் சாம்பார் பொடி வச்சுருக்கீங்கன்னா அது மட்டுமே போதும். இப்போ தூவி விடுங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது குழம்பு பொடி. ஸோ இப்போ இந்த மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு கலரி விடுங்க. சிம்மில் இருக்கணும் கேஸு. ஃபுல் ஃபீலில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் வெண்டைக்காயில் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்போ டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். பக்க சொல்லியே செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இன்பிட்வீனில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இருக்க சொல்லியே டேஸ்ட்டும் பாருங்கள், உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா கொஞ்சம் மேலே நல்லா லைட்டாக தூவி விட்டுடுங்க, மிக்ஸ் ஆகிடும் நல்லா. வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நம்ம நாக்கில் வச்சு ஊறுதிப்பியே எனக்கு. நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு.
சுவையான வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம், டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸி ரெசிபி, ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். லெஸ் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும், லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.